அவனுங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்தாலும் அந்த கேரக்டர்ல அவங்க இல்ல. காஸ்டியூமை கொடுத்து லுட்டை கொடுத்து லொசுக கொடுத்தா ஒருத்தனும் அதை ஒழுங்கா பண்றது இல்ல. ஒரு போன போக்க பார்த்து சட்டையை கிழிச்சிட்டு பிக் பாஸ் ரோட்ல காதல் பரத் மாதிரி சுத்துவாருன்னு நினைக்கிறேன். பார்வதியும் கமுரும் ரொமான்ஸ். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பிக் பாஸ் ஷோவா இல்ல ஸ்பா மசாஜ் சென்டராடா? அந்த டேலண்ட் எல்லாம் கொண்டு போய் எங்க போடுறாரு? பொண்ணுங்க கிட்ட போடுறாரு. பொண்ணுங்களை உஷார் பண்றதுக்கு போடுறாப்ல. நட்புக்கும் வார்த்தை தெரியல, காதலுக்கும் வார்த்தை தெரியல, பேசுறது எல்லாம் காமம். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். பிக் பாஸ் இஸ் ஜோ மைக். வணக்கம் அண்ணே. இல்ல புரியல, அப்படி சிரிக்கிற மாதிரி என் முகத்துல என்ன இருக்கு உனக்கு? உங்க முகத்துல ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்ண எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அதனால இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த ஜெண்டான இது பண்ணிடுவேன். இல்ல 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 இல்லை ரைட்டு. டே 59 சலசலப்பும் சர்ச்சைகளும் ப்ரோமோலயே வெறியா இருந்துச்சு. எபிசோட் எப்படி இருந்துச்சு? How was the day today in Big Boss season 9 59th day? அதாவது ஒரு நாள் கூட இல்லாம ஒரே வாட்டி ஒரே மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்க தனுஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு இப்ப கண்டென்ட்டுக்கு போவோம். சோ கண்டென்ட்டுக்குள்ள இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, யார் யாரு எதுக்குள்ளலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு எழுதுறதுக்கே நம்மளுக்கு ஒரு 192 பேஜஸ் புக் பத்தல தனுஷ். எஸ். ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கான். ஆனா ஒருத்தரும் கேரக்டர்ல இல்ல. புரியல. அவனுங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்தாலும் அந்த கேரக்டர்ல அவங்க இல்ல. நீ என்ன நினைக்கிற தனுஷ்? இந்த ஷோ இப்ப நீ அதாவது எனக்கு புரியுது. இப்ப தனுஷுக்கு இதை வந்து பெருசா வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், அந்த கம்பெனில வந்து வாங்குற சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தனுஷ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க அப்படி இருந்திருக்கணும்ல. அண்ணே, நான் என் கம்பெனிக்கு நேர்மையா நீதியா வேலை செய்யணுன்றதுக்காக தான் வந்து நேரம் காலம் பாராமல் மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறேன். செய்வாரு. பட் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே இதை செய்யறாங்க இல்ல. நம்ம எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? இவங்க காசு வாங்குறாங்க, மக்களையா அவங்களுக்கு வந்து கிராசரி சாமான் எல்லாமே கொடுத்துடுறாங்க. வீடு என்னமோ லக்ஸரி டைப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உனக்கு கொடுத்துடுறாங்க. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்து, உங்களுக்கு காசை கொடுத்து, உங்களுக்கு வந்து இத்தனை பேரை பாக்குற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, இவ்வளவு தூரம் காஸ்டியூமை கொடுத்து லுட்டை கொடுத்து லொசுக கொடுத்தா ஒருத்தனும் அதை ஒழுங்கா பண்றது இல்ல. நாங்க செலிபிரிட்டி சார், நாங்க பிக் பாஸ் செலிபிரிட்டி சார். உடனே சொல்லுவாங்க. இல்ல எந்த சீசன்லயும் இப்படி கிடையாதுண்ணே. எல்லா சீசன்லயும் சொல்றேனே, அவங்க எவனுக்கும் சம்பளம் கொடுக்க கூடாது. வீட்டுல போயிட்டு நீங்க எதுவும் வேலை பார்க்கலையே பாய்ஸ், உங்களை இருந்து பாய்ஸ் காசு கொடுக்கணும்னு கேட்கணும். அடுத்த வாட்டிதான் பிக் பாஸ் ஷோல கண்டஸ்டன்டா போறவங்களுக்கு பேஸ்ட் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சம்பளம் கொடுக்கப்படும் கான்ட்ராக்ட்ல போடணும். இந்த வந்த 8 சீசன்ல இந்த மாதிரி கிடையாதுண்ணே. நிஜமா நான் பாத்திருக்கேன். 8 சீசன்ல இந்த அளவுக்கு பிக் பாஸ் வருந்தி வெறுத்து ஒரு போன போக்க பார்த்து சட்டையை கிழிச்சிட்டு பிக் பாஸ் ரோட்ல காதல் பரத் மாதிரி சுத்துவாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே வந்து நினைக்கிறேன். தனுஷ் பூந்தமல்லி சிக்னல்லயும் நான் டெய்லர்ஸ் ரோட் சிக்னல்லயும் சுத்துவோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பண்ணா கூட இவங்க எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியலண்ணே. மனுஷன் அவ்வளவு கதறிட்டு போறாரு, அப்பயும் கேரக்டர் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்கண்ணே. நான் வரேன், அந்த கண்டென்ட்க்கு நான் வரேன். ரொம்ப கடுப்புல இருக்கேன். நம்ம ஷோவோட லைன்ல போயிடலாம். ஷோ ஓபன் ஆகுது. ஓபன் ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பெருச்சாளி வந்துருச்சு. சாரி, சுபிக்ஷா வந்து நகையை எடுக்க போன அந்த மொமெண்ட்டை ஒரு பெருச்சாளி மாதிரி அழகா போனாங்க. யாரு கண்ணிலையும் படாம அழகா போகும்போது பார்வதியும் கமுரும் ரொமான்ஸ். இவங்க அவங்களுக்கு கை கால் அமைக்க விடுறது என்ன? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பிக் பாஸ் ஷோவா இல்ல ஸ்பா மசாஜ் சென்டராடா? டெமோவுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கேரக்டருக்கும் சத்ய லீலாவதிக்கும் டெமோவுக்கும் என்ன லிங்க்? எனக்கு புரியலையே. எனக்கே புரியலடா. கேரக்டர்ல கூட இல்லாம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் உண்மையான கேரக்டர் கேரக்டர் இல்லாத அளவுக்கு ஒரு லிங்க் பண்ணிட்டு இருக்காங்கடா அவனுங்க. வாய்ஸ் மட்டும் மாடுலேஷன் பண்ணிட்டா கேரக்டர் வந்துருமா? எனக்கு புரியலையே. உள்ள வந்து அது கூட மன்னிச்சிருவேன்டா. என்கிட்ட தைரியம் உண்டு பிக் பாஸ் கிட்ட போயிட்டு கரெக்டா பண்றேனா இல்ல நான் நல்லா பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க பிக் பாஸ். ஓகேவா பிக் பாஸ்?
எனக்கு அப்ப புரியல. கமுறு கட்டாலே அடிப்போங்கலாம். நீங்க 24/7 ஒண்ணு காட்டுனீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் பிக் பாஸோட கோவம் எனக்கு புரிஞ்சுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணது கேட்டது எதுக்கு பர்சனலா பேச விரும்பலன்னு சொன்னாங்கன்னு நான் யோசிக்கிறேன். காட்டுனீங்கல்ல, மைக்கு மூடாம பேசணும்னு எத்தனை வாட்டி சொல்றது? அப்படின்னு பிக் பாஸ் கதறாரு, திட்டுறாரு. ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் போஸ்ட போட்டிருக்கேன். இதே மாரி பண்ணாங்கன்னு பிக் பாஸ் வந்து தவறுன்னு சொல்லியிருக்காரு. 2வது வாட்டி அப்ப என்னதான் குசு குசுன்னு மைக்க மூடி வச்சுட்டு பேசுவாய்ங்க. இந்த கவர் போட்டு போடுற கண்டென்ட் தானே பேச போறீங்க. கருமந்தம் 18 பிளஸ் கருமத்த தானே பேச போறீங்க. அப்பவே ஜாலியா பேசிட்டாங்க. அது ஒரு ஃபன்னுன்ட்டு ஒரு கேவலமான ஒரு ஜாலியா விஷயத்த தான் பண்ணிட்டாங்க. பேசல. ஜோலியா தான் பேசியிருக்காய்ங்க. அவனுக்கு அது பேசாம அவனால இருக்க முடியல. கேட்டா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னுவாங்களாம். பிக் பாஸே சொல்றாரு. இவங்க சொல்ற சாக்கெல்லாம் பிக் பாஸே சொல்றாரு. வொர்ஸ்ட் டு த கோர்னு. சரி ஓகே. டென்ஷன் ஆகுது. அத பத்தி லைனா வருவோம். ஒரேடியா வச்சு உனக்கு டென்ஷன் ஆகும்டா. கம்முனு பார்வதி பேசினாலே உனக்கு டென்ஷன் ஆகும்டா. ஆன்டி பாரு ஃபேன் ராணி. அண்ணே எனக்கு அப்படி டென்ஷன் இல்லண்ணே. நீ என்னங்க வேணா பண்ணுங்கங்க. ஏய் ஐயோ இல்ல. ஐயோ இருடா. ANTI மக்களே உடனே பாரு ஃபேன்ஸ் கோத்துறாதீங்க. அதாவது பாரு ஃபேன் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நபர் தனுஷ்ன்னு சொல்ல வந்தேன். உடனே கொந்தளிச்சுவாங்க. எனக்கு யார் மேலயும் வன்மம் கிடையாது. யார் மேலயும் எந்த கோவம் கிடையாது. அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுதான். இந்த கேரக்டர் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது அப்படியே நடிக்கலாம், வாழலாம், என்னென்னமோ பண்ணலாம். அப்பயும் அதை பிரேக் பண்ணிட்டு ஒரு சண்டை போடுறது. நடிக்கல. அவங்க வாழ்றாங்க. நீ சொன்ன 2வது விஷயத்த பண்றாங்க தனுஷ். ஸ்டார்டிங் ஓபன் பண்ணா விஆரும் போலீஸ் பிரஜரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணலாம்? நான் திருடிட்டு வந்து உன்கிட்ட இவனுக்கு தனியாவே ஒரு கேம் ஆட இருக்காது. ஒரு டீமா சரி ஓகே 2 பேரும் பிளான் பண்றாங்க. அத ஆட்டைய போடுறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. இதுல ரெட்ரோ டீம்ல ஒரு ஆளும் ஆப்போசிட் டீம்ல ஒரு ஆளும். இது என்ன கேவலமான கொலாபரேஷன் எனக்கு தெரியல. சேம் டீம்ல இருந்ததா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். இது என்னடா கொலாபரேஷன்? இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணுமா கேம் கொலாபரேஷன் ஒரு பக்கம். ஓகேவா? இதுல வினோத் அவர்கள் வேற ஆகுனா நைட்டு அந்த கருப்பு போத்திட்டு அலையறாரு. பாவம் அரோரா பயந்துட்டாங்க. அரோரா, சுபிக்ஷா எல்லாரும் பயப்படுறாங்க. அவன் ஏதோ டாஸ்க் பண்ணும், ஏதோ கண்டென்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும்ன்றதுக்காக ஏதோ சுடுகாட்டுல தான் ஷூட்டே நடக்குது. அவங்க மேல இருக்காங்கன்னா அது கீழே ஒரு இடம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஆல்ரெடி அங்க வந்து அமானுஷம் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல இந்த ஆள் கருப்பு போட்டு சுத்திட்டு இருந்தா ஏன் ஒய் அப்படின்ற ஒரு இது வருது. சரி அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன்டா. சுபிக்ஷா இந்த கேம் ஆடுறதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன எனக்கு புரியல. ஒளிந்து கொண்டு வருகிறார்களாம். நீ ஒளிஞ்சிட்டு தர இது எல்லாம் நம்ம ஆட்கள் தான். ஒளிஞ்சு அழகா பாருங்க. தவறி ஆடுனா பார்வதியும் கமருதினும் யார சொல்றாங்க? பிரஜன் சிரிக்கிறார் அங்க இருந்து. இல்ல ஐயோ நம்ம டீம்ல இருந்து என்ன போலீஸ்காரர் மேஜர் சுந்தரராஜனா அவரு. மேஜர் சுந்தரராஜன். ஆமா ஆமா நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேரு இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேனே. நேத்து பண்ண தப்பு பண்ண மாட்டேன். கரெக்டா சொல்லுவேன். ஓகேவா? எனக்கு கோவம் வருது. ஐ அம் வெரி அக்ரி ஆன் யூ. அவர்தானே? தெரியலப்பா எனக்கு தெரியலப்பா. ஆமான்னு கமெண்ட்ஸ்ல அவர் இல்லையே அப்படின்னுவாங்க. எதுக்கு? இப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல தம்பி. இப்படி இருக்கும் பட்சத்துல இப்பதான் சாண்ட்ரா அவர்கள் எமி ஜாக்சனா உருவான மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதாவது அவங்கள வந்து மதராசப்பட்டினம் எமி ஜாக்சனா ட்ரை பண்ணா அவங்க ஐ படத்துடைய எமி ஜாக்சனா மாறின மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஏன்னா ஃபைட்டிங்க்கு போயிட்டாங்க நேரம். அதாவது ஒரு சேரை போட்டிருக்காங்களாம். அந்த சேர்ல அவங்க மட்டும் தான் உட்காருவாங்கன்னு தலைக்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்களாம். அதுல சுபிக்ஷா வந்து உட்கார்ந்துட்டாங்களாம். அதுல இருந்து சுபிக்ஷாவை எந்திரிக்க வைக்கணுமா? அதுக்கு ஒரு போராட்டம். ஒரு சேருக்கான போராட்டம். ஆமா அவங்க டீம் இடத்துல இருக்கும். ஓகேவா? மத்த டீம் வந்து அந்த டீம்ல சேர்ல உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஓகேவா? 2 டீம்ல சேர் இருக்கும்னே. ஓகேவா? ஆப்போசிட் டீம் வந்து ஆப்போசிட் டீம்லயும் ஆப்போசிட் டீம் வந்து ஆப்போசிட் டீம்லயும் உட்கார கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் டீம் வந்து ஆப்போசிட் டீம்லயும் ஆப்போசிட் டீம் வந்து ஆப்போசிட் டீம்லயும் உட்காரக்கூடாது. ஆமா எல்லாருக்கும் ஆப்போசிட் டீம் தானே. புரியுதா இல்லையா? ஆப்போசிட் டீம் ஆப்போசிட் டீம் புரியல. இல்ல ஆப்போசிட் டீமோட உட்காரக்கூடாது.
ஆனா ஆமா. ஆப்போசிட் டீமும் உட்காரக்கூடாது. அதான் நான் ஆமா. ஃபர்ஸ்ட்டும் சொன்னேன். அதுதான். நீங்க நீங்க வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. கொஞ்சம் அது அப்படி கிடையாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். ஆமா, ஆமா. நம்புங்க. தம்பி சொன்னா கரெக்ட்டா இருக்குமா? இருக்காதா? சரி, ஓகே. ஐயோ! நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாரோ! அ அதுதானே. அவங்கவங்க டீம்ல தான் உட்காரணும். அந்த சேர் அவங்கவங்க டீம் தான் உட்காரணும்ன்ட்டாங்க. சுபிக்ஷா என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் டீம்ல வந்து அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? அப்போ சாண்ட்ரா இது என் சேர் எந்திரின்னோனே அவங்க எந்திரிக்கல. இது ஃபன் கேம் தானே. சீரியஸ் கேமு. ஃபன் கேம்ன்னு அவங்க மாத்திட்டாங்க. ஓகேவா? நான் அவங்க உட்கார ஃபன் மாட்டேன். கேம்ன்னு மாத்திட்டாங்க. சுபிக்ஷாக்கும், கேமுக்கும் என்ன புரிதலே இருக்காது. அது எப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி உட்கார்ந்திருக்கும்போது எமி ஜாக்சனுக்கு அவரோட கேம தெரியும். அந்த உட்காரக்கூடாதுன்றத ஒரு பொறுமையா ஒரு கேப்டன கூப்ட்டோ, யார கூப்ட்டோ பஞ்சாயத்து பண்ணி அத முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனா சுபிக்ஷாவே எஸ். சாண்ட்ரா அவர்களே சுபிக்ஷா கிட்ட போயிட்டு உட்கார்றது, உட்கார்ந்தது, மேல உட்காரு வம்பிழுத்தது, அதெல்லாம் தள்ளி ரொம்ப ரொம்ப விட்டது. ரொம்ப கீழ்த்தரமா எஸ். இந்த 3வது ஸ்டாண்டர்ட் பசங்க அடிச்சுக்கிற மாரி ம், ம். ரொம்ப தரம் தாழ்ந்து இருந்துச்சு. இதுல வேற உட்கார்ந்து தள்ளி விட்டு, நெஞ்சில குத்தி அப்படிலாம் சொல்றாங்க. இப்படிலாம் அடிச்சுட்டாங்க எல்போல. இந்த எல்போ ம். பிரச்சனையும் இந்த பிக் பாஸையும் பிரிக்கவே முடியல சீசன் 9யும். சரியா? கால்ல மிதிக்கிறது. இது கால்ல மிதிக்கிறதும் எல்போல அடிச்சது. இது எங்கேயோ கேட்டுருக்கனே. ஏய் சபரி! நீ என்னடா சாண்ட்ரா உருவத்துல இருக்க? அப்படின்ற மாரி நம்மளுக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் தேவையில்லாம அது ரொம்ப அக்லியா போயி, அதுல ஒரு பிரச்சனையாயி, அடிக்க போயி, அடிச்சு, தள்ளி விட்டு, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இந்த பிக் இதுல பாஸ் வந்து சொல்லு. நீங்க ஒண்ணு சொன்னீங்கண்ணே, சோசியல் புரோட்டோடைப் தானே? ஆ. பிக் அது கரெக்ட்டா சொல்றாங்க. ஒரு சேருக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்கன்றத இங்க சிம்பாலிக்கா காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அண்ணே கரெக்ட் தானேண்ணே. நீ சொல்லுவேன்னு பார்த்தா நான் எடுத்து தரேனே உனக்கு அந்த டிவிக்கே பாயிண்ட். தாக்கப்பட்டதா? ஐயோ! நான் எந்த கட்சியும் சொல்லல. ஐயய்யோ! இல்ல, இல்ல. நான் எந்த கட்சியும் மென்ஷன் பண்ணல. அரசியல மென்ஷன் பண்ணேன். பொதுவான ஒரு அரசியல். இந்த சேருக்காக நடக்கிற அந்த ஒரு அரசியல மென்ஷன் பண்ணேன். அவ்வளவுதான். ஓ! ஐ அம் எ விஜய் ஃபேன்ண்ணே. எதுவும் அது தெரியும், அது சொல்லாதீங்கண்ணே. தெரியும். நீங்க விஜய் ஃபேன் தெரியும். ஏன்னா, ம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அணில் வரும்போதே, விஜய் ஃபேன் உள்ள வந்துட்டாரு. நீங்க வந்து கூச்சலிட்ட பாத்தியா? என் தலைவன் உள்ள வந்துட்டான்ட்டு. அப்பவே பார்த்தேன். புரிஞ்சுச்சு. சரி, ஓகே. நம்ம ஓகே. அடுத்ததுக்கு போவோம். மொத்தமா முடிச்சு சேருக்காக விட்டேன் பிரச்சனை நடுத்தடிக்கு. நடந்துச்சு. ஆ. ம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ப கானா வினோத் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார்ல. அந்த மாட்டிட்டு வந்தது. அதுல காலையில எந்திரிச்ச உடனே ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து. அத பத்தி சொல்லுங்க. அதுதானே ஆர்வமா இருக்கும். நீங்க எப்படி அப்படி பண்ணலாம்? நான் தூங்கிட்டு இருக்கப்போ அப்படி உட்கார்ந்த உடனே நான் அதுல எத அப்படின்னு கூட ஆரம்பிக்கிற மன்னிச்சுருவேன்டா. ஆதிரை, உங்களால தான் வாட்டர்மெலன் போயிட்டாரு. புரியல. வாட்டர்மெலன் போனதுக்கு எதுக்கு? அங்க அவர் இருக்கிற தப்பு பெண்கள் பண்ணா கிட்ட எல்லாம் வாட்டர் கறதுக்க ட்ரை ம். பண்ணி தான் அடி வாங்கி வெளில போனாப்ல. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அது கோவம் கிடையாது வினோத் மேல. அவங்க வெளில போனதுக்கு காரணம் கானா வினோத் தானே. ஒரு ஓட்டு. இங்க ஆ அந்த ஒரு ஓட்டு. கால் மேல போட்டது நம்ம இன்டர்வியூல நீங்க கேட்டீங்களே. நீங்க கேட்ட பாயிண்ட் தானே. ஆதிரை குடுத்த மொத்த இன்டர்வியூலயும் நம்ம இன்டர்வியூல மட்டும் தான் அந்த கால் மேல வினோத் அவர்களை போட்டத தவறுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அதுல தான் தான் நீங்க அவங்க வெளில தொக்கா போனது. மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்க ம். எவ்வளவோ உருட்டுனாலும் அவங்க மாட்டுன மொமெண்ட் தான் அது. இப்ப ம். அதே மாரி வினோத் அவர்கள் கால் மேல கால போட்டதும், ஆதிரைக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. நம்ம இன்டர்வியூல நாம வந்து ஃப்ரண்ட்ல வந்து நின்னுட்டோம் போல பக்கத்துல. ஆதிரை, இந்த மாரி பண்ணாதீங்க. இந்த மாரி பண்ணி தான் நான் அந்த மாரி கேட்டாராம். இந்த மாரி பண்ணாதீங்க. அந்த மாரி கேட்டா உங்களால தான் நான் வெளில அப்படின்ற மாரி. போனேன். நான் வெளில ஆமா. போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்க தான். அத வேற நான் சொல்லியிருந்தேனே. நீங்க வெளியில வந்ததுக்கு காரணமே அந்த கால காட்டுனது தான் நான் சொன்னேனே. அதையும் அப்படியே போட்டாங்களே, முடிச்சாங்களே. சொன்னானே, ஆ. சொன்னானே. அப்படின்ற மாரி வெறுப்பாயி, அப்ப நாம கானா வினோதுக்கும், ஆதிரைக்கும் சண்டைக்கு காரணம் நம்ம இன்டர்வியூ தானா? விஜய் தனுஷ். எஸ் நான் தான் சொன்னேன். அண்ணே என்னண்ணே உன் பாயிண்ட் என்ன? நீ சொன்ன விஷயம்ண்ணே. அங்க அவங்க டினை பண்ணிட்டு, இங்க பாத்தீங்களா? இங்க ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. நான் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இப்ப 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 வினோத் மேல போட்டுருந்தோம். கால் மேல கால் போடுறாரு. கால் மேல தான் ஏன் நான் கால் இத போட்டாரு? அட்ரஸ் பண்ணியே அவன். அவங்க நான் இத அட்ரஸ் பண்ணியே அவன் சாட்டர்டே நான் விட மாட்டேன். அப்டின்ட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா நம்மளுக்கு எதுவும் காட்டல, காட்டலன்னு சொல்லிட்டோமா? அதனால இவங்க வந்து கத்தி பிரச்சனை பண்ணா காட்டுவாங்கன்றதால ஆதிரை ம். தெளிவாயிட்டாங்கடா. ஐ லைக் ஹர், ஐ எல்லாம் லைக் ஹர். நீங்க கேட்ட கேள்விகள் தான். ஆ. அதோட விளைவுகள் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க. சோ அந்த மாரி விஷயங்கள் 2 பேரும் நடந்துச்சு. அதுல தேவையில்லாம வாட்டர் மெலன் இழுத்ததெல்லாம் வந்து ஃபன் காமெடி கன்டென்ட். சரி, ஓகே. ம். அதெல்லாம் பேசினாங்க. உடனே வினோத் மனசுல வச்சுக்கிறதெல்லாம் மொத்தமா தூக்கி போட்டாரு. "நீ ஏன் வெளில போன தெரியுமா? நீ என்ன தெரியுமா பண்ண அந்த வீட்டுக்குள்ள ஒரு பையன? நீ எத்தன என்ன முறை பண்ண? வெளில அனுப்பிச்சிருக்க தெரியுமா?
நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எஃப்ஜே நான் என்ன பண்ணேன் அப்படின்றதுதான் ஆக்சுவல் ஆதிரையோட கண்டென்ட். அதுல இவங்க பல்ல கடிச்சுன்றாங்க, இவங்க ஏய்ன்னு ஏதோ கத்துனன்னு சொல்றாங்க. இந்த 2 பேரும் ஏய் ஒரு மாரி கேவலமா மீன் மார்க்கெட்ல அடிச்சுக்கிற மாரி அடிச்சுக்கிட்டாங்க 2 பேரும். நீ ஃபுல்லாவே அப்படிதானே இருந்துச்சு. மீன் மார்க்கெட் அடிச்சுக்கிற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கானா வினோத்தோட மேட்ரு, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, சாண்ட்ரா இந்த சேர் மேட்ரு. காலையிலயும் தொடருது இந்த சேர் மேட்டர்ல. அந்த பிரச்சனைகள் தொடருது. எப்படி நீங்க பண்ணலாம்? விக்கல் சிக்ரம் வந்து கேக்குறாங்க சாண்ட்ரா கிட்ட, கனி வந்து கேக்குறாங்க. விக்கல் இவங்களும் சிக்ரமுக்கு சாண்ட்ராவும் தங்கச்சி பாசம் வந்துருச்சு. எம்.ஆர். அதரோல இருந்து வெளில வந்துட்டு இந்த கண்டென்ட்ட கொண்டு வந்து சொருகுறாரு. எப்பா எல்லாரும் அவன் கேம் ஆடுங்கப்பா. உங்க தங்கச்சி பாசம்லாம் முடியல சாமி. ஏலே வெளியில போய் அந்த பொண்ணுகிட்ட ஏன் இந்த மீனவ கண்டென்ட்டே பண்ணிட்டு இருக்கேன்ட்டு நீ இப்ப பேசுற. அதுக்கப்புறம் உள்ள வந்து எம்.ஆர். அதர் ரோல்ல சாண்ட்ராவை போட்டு நோண்டுற. சாண்ட்ரா இதனால நைட்டே அந்த வேலையை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் டைமை முடிச்சுட்டு கிச்சன் டீம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கு. இப்ப அவங்க ஷிஃப்ட். அதை ஏன் உட்கார்ந்து பாக்குறீங்கன்னா நின்னு பாக்கணுமா? இது தேவையில்லாத சண்டை எழுத்துற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் சுபிக்ஷா. சுபிக்ஷாக்கு இப்படி நடந்துச்சுன்னா தேவையில்லாம விக்ரம் போய் சாண்ட்ராவை வம்பிழுத்து. இதுல விக்ரம் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு. ஏன் சுபிக்ஷாக்கு வாய் இல்ல? சுபிக்ஷா தான் பேசினாங்கல்ல, அவ்வளவு பிரச்சனை பேசியாச்சு. அவங்க சனிக்கிழமை அவங்க பேசிட்டாங்க. அட்ரஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையில பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை. குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டாதீங்க நீங்க. குழந்தையும் கிள்ளுவீங்க, தொட்டிலையும் ராஜா ஆட்டுவீங்க. கேட்டிருக்காரு. என்ன பொசுக்குன்னு அண்ணன் மரியாதை இல்லாம பேசிட்ட? நோட் பண்றாங்க. எங்க அண்ணன், எங்கள் அண்ணன் நாங்க தான் மரியாதை செய்வோம். கொடு. ஆனா ஒண்ணுடா, தம்பிகளா இருந்து மரியாதையும் குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சா மரியாதையும் எடுக்குறீங்க. பழகிடுச்சுடா எனக்கு. நான் அவன் இல்லை. நான் அவன் இல்லை. சரி, இப்ப என்ன கருத்து? அடுத்து என்ன? சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் ஒரு சண்டைனே இந்த பிரச்சனைனால. சாண்ட்ரா சொல்றாங்க, குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டாதீங்க நீங்க. அவங்க 2 பேரும் ஐயோ இந்த புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு விடாம விட மாட்டாங்க போல பிக் பாஸ். ஊர்ல உள்ளதெல்லாம் சும்மா இருக்கான். ஊர்ல ஒரே ஒரு புருஷன் பொண்டாட்டி பிக் பாஸ்ல விட்டு நாங்க படுற கஷ்டம் இருக்கு. பிக் பாஸ்ரா. என்னடா இது? இவங்க 2 பேருக்கும் ஈகோ பிரச்சனைனா பிக் பாஸ் பேசாம இவங்க 2 பேரும் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுங்க. பொதுவா நீங்க பண்றது தானே. ஆக்சுவலா சாண்ட்ரா கேக்குறாங்க, நீங்க சொல்ல வேண்டியது தானே சேர்ல உட்கார கூடாதுன்னு. நீங்க தடுத்திருக்கணும்னு. அது அவங்க இஷ்டம். இட்ஸ் டீம் கேம். நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பிரஜன் கரெக்டா தானே பேசிக்கிட்டு இருக்காரு. சாண்ட்ரா தான் கொஞ்சம் அட்டாச்ல இருக்கு. பிரஜன் தனித்து நின்னு ஆடணும்னு பாக்குறாரு. நம்ம தனித்து நின்னு ஆடுவோம். ஆனா சாண்ட்ரானால அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதோட வெளிப்பாடுகளா பேசிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ராவும். பிரஜன் வந்து ஒரு கேம் ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒய்ஃபோட இல்ல, நான் வந்து சோலோவா ஆடுறேன்னு ட்ரை பண்றதுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ண பிரஜன்? ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு சாண்ட்ரா வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இல்லனா நீங்க வெளில போயிடணும். இந்த 2 பேரும் ஒண்ணா ஆடுற கேம் எல்லாம் ஆமா. இது வந்து புருஷன் முன்னாடியே பிரிச்சு விட்டுரும். எஸ். அவங்க லைஃப் ஃபியூச்சர் லைஃப்க்கு பாதிப்பு அடைஞ்சிரும். ஆமா, அத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. தனுஷ் மாதிரி ஒரு மொட்டை பையனா பிரச்சனை இல்ல. ஒரு குடும்பஸ்தன். அதனால அதுக்கு ஒரு இருக்குல்ல. சொல்லு. வாஸ்தவமான பேச்சு தான். ஏன்னா இங்கெல்லாம் வன்மத்தை கொட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஞாபகம் வரும். நீங்க என்ன அப்படி சொன்னல, அப்ப உனக்கு உள்ள இருந்திருக்கு ஏதோ. உன் மேல தப்பு இருக்கு. அப்ப நான் பார்த்ததெல்லாம் பொய்யா? அப்படி இப்படின்னு தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு வெளில போனதுக்கு அப்புறம். கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. எஸ். சோ இந்த விஷயங்கள் நீங்க நடந்துச்சு. இப்ப இத தவிர நம்மளுக்கு வேற என்னென்ன நடந்துச்சுன்றத நம்ம கிளாரிட்டியா எடுத்துப்போம். இப்ப இதுல பெரிய பிரச்சனையா நம்ம பாக்குறது வந்து இவங்க கேரக்டர்ல இல்லாமல் இந்த வீட்ல இவங்க பண்ண கண்டென்ட்கள். ஓகேவா? சோ பிக் பாஸ் வந்து என்ன பண்றாரு? எல்லாரையும் வந்து உட்கார வச்சுக்கிட்டு பிக் பாஸ் வந்து ரைடு விடுறாரு. அதாவது உங்களுக்கு நாங்க என்னதான் செய்ய முடியும்? உங்களுக்கு நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம். உங்களுக்கு நாங்க எல்லாம் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு மேடை கொடுத்துட்டோம், இது பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம். ஸ்கிரிப்ட், கண்டென்ட் என்னென்ன நீங்களாம் நடிகர்கள் தானே. என்னதான் உங்க பிரச்சனை? வேற என்னதான் நாங்க பண்ணணும்? நான் உட்கார்ந்து 24 நாளும் தூங்காம உட்கார்ந்து உங்கள வேலைய பார்த்துட்டு இருக்கணுமா? பிக் பாஸே கதறாரு. அப்ப ஒரு ஷோவ எவ்வளவு இப்ப இவனுங்களுக்கு எதுக்கு வெளியில ஒரு கும்பல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு, ஃபேன்ஸ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. நியாயப்படி அத்தனை பேரும் சேர்ந்து இவங்க முகத்துல காரி துப்பணும். ஏன்னா ஒரு இடத்துல காசு வாங்குறோம்டா தம்பி. அந்த இடத்துல அந்த வேலையை நம்ம போடணும். ஓகேவா? இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதாவது உள்ள இருக்கிற 16 பேரோ 20 பேரோ தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி 300 350 பேர் வேலை செய்யறான். இடி மழை புயல்ன்ற பார்க்காம அவன் வீட்டை விட்டு வந்து அங்க உட்கார்ந்துருக்கான். 24/7 பண்றாங்க. அப்புறம்
அவங்களும் கொடுக்குற சம்பளத்துக்கு பண்றாங்கல்ல. நேத்து ஒரே ஒரு நாள் லைவ் வந்து பழைய வீடியோவை ஒரு 45 நிமிஷம் ஓட்டினாங்க. உடனே அத்தனை பேரும் லைவ் ஒர்க் ஆகல, லைவ் அதாவல, லைவ் இதாவல, இதே போடுறாங்க, லைவ்ல அப்படி நடந்திருக்கும், லைவ்ல இப்படி தடங்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எத்தனை பேர் அதுக்கு உழைக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் தரணும். அந்த ரெஸ்பெக்ட் கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கிடையாது. நியாயப்படி இவங்க எப்படி தெரியுமா பண்ணணும்? கிட்டத்தட்ட நீங்க ஒரு டாஸ்க ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாதான் சாப்பாடுன்னே சொல்றேன். ஹியூமானிட்டி எல்லாம் இவங்க பார்க்கவே கூடாது. எல்லாமே கிடைச்சிருச்சுடா, ஆனா ஒழுங்கா பண்ணலடா. ரொமான்ஸ் பண்றதுக்கான பிக் பாஸ்க்கு போறீங்க. அவ்வளவு பேசினாங்க. அரோரா தான் கமருதீன் காதலுக்கும் பார்வதி காதலுக்கும் இடையூறா இருக்கான்ட்டு. இன்னைக்கு அரோரா ஒரு கண்டென்ட்ல பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் போய் கையை பிடிச்சி இழுத்து அரோரா கட்டி பிடிக்க போறான். அரோரா தட்டி விட்டு போறாங்க. வீடியோ இருக்கு. 24/7 ஆமா, நான் என்னோட எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப பார்வதி என்ன பண்றாங்க? பார்வதி என்ன உங்களுடைய ஆளு வந்து மன்மதனா இருக்குது வந்து உங்களுக்கு கெத்தா இருக்கா? மைனர் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது ரொம்ப கேவலமா இருக்கு கமருதீனுடைய பிஹேவியர். நாளுக்கு நாள் அது மோசமா போகுது. பெண்களை அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து கண்டனத்துக்குரியது. வெளில ஃபேன்ஸ் சொல்லாதீங்க. முக்காடு போட்டு மூஞ்ச மூடிட்டு போயிருங்க. கமருதீன் டேலண்ட் இல்ல நான் சொல்லப்பா. அப்பா வரையறாருப்பா, மெமிக்ரி பண்றாருப்பா, நல்லா ஆக்ட் பண்றாருப்பா. இங்க இருக்கிற அந்த டேலண்ட் இருக்குல்ல, டேலண்ட் அந்த டேலண்ட்டுக்கு பிரோஜனமே கிடையாது. அந்த டேலண்ட் எல்லாம் கொண்டு போய் எங்க போடுறாரு? பொண்ணுங்க கிட்ட போடுறாரு. பொண்ணுங்களை உற்சாகம் பண்றதுக்கு போடுறாப்ல. பொண்ணுங்களை வச்சு இந்த கேம்ல மூவ் பண்றதுக்கு போடுறாப்ல. இது வந்து ஸ்ட்ராட்டஜி நினைச்சீங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது கேவலமான ஒரு வேலை. புரியுதா உனக்கு? அப்ப இது வந்து இது ஒரு விஷயம். இது வந்து 24/7 நம்ம பார்க்க முடியுது. இது அரோரா கிட்ட இவங்க பண்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, அடுத்து இந்த சைட்ல பார்த்தா பிக் பாஸ் அவ்வளவு கழுவி ஊத்துறாரு. கழுவி ஊத்திட்டு எல்லாரும் கேரக்டர்ல இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா? நான் எல்லாரையும் டிஸ்ஓன் பண்றேன். டிஸ்ஓன்னா நான் உங்க எல்லாரையும் என்னுடைய பார்வையில இருந்து ஒதுக்கி வைக்கிறேன். நீங்க எனக்கு வேணாம். நான் நீங்க என்னுடைய ரெஸ்பெக்ட ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பேசுவோம். அப்ப உங்கள் கடமையை நீங்க செய்யுங்க. உங்க கடமை அதன் பலனை தரணும். அந்த பலன் நான் உங்ககிட்ட மறுபடியும் நல்லா பேசுறது அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. புரியுதா? இதுக்கு மேல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பிக் பாஸ் கதறிட்டார். எஸ், அதாவது எனக்கு எல்லாம் கேட்கும் போது அவர் அழுகுறாருன்னு கூட தோணுச்சு. முடிச்சு விட்டீங்களா? கேவலமா இருக்குடா. இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வச்சு அந்த ஷோ நடத்திட்டு போறது. எனக்குலாம் இன்னைக்கு கமருதீனுக்கும் வாட்டர்மெலனுக்கும் பெரிய வித்தியாசமா எனக்கு தெரியல. சுத்தமா தெரியல. நட்புக்கும் வார்த்தை தெரியல, காதலுக்கும் வார்த்தை தெரியல. பேசுறது எல்லாம் காமம். அதுதான் கம்மு வருதுன்னு பேர் வச்சிட்டாங்களா? கூட பார்வதி வேற என்ன சொல்றதோ. சரி, ஓகே. அடுத்து இப்ப இதெல்லாம் பேசிட்டாங்களா? சரி, எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. எல்லாரும் கேமுக்குள்ள வந்துருவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் தனித்தனியா போய் பெர்ஃபார்மன்ஸ். சுபிக்ஷா, பிக் பாஸ் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பிக் பாஸ். இன்னொரு பக்கம் ரம்யா, சொல்றாங்க. அப்பயும் நீ அழுங்க. கேரக்டர்ல இருந்து ஏதாவது பண்ண வேண்டியதுதானே? கேரக்டர்ல இருந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதுதானே? அவுட் ஆஃப் கேரக்டர் போயிட்டு பிக் பாஸ் நான் எப்படி சாரி சொல்றதுன்னு தெரியல பிக் பாஸ், நீங்க தான் என்ன வழிநடத்த. நீ பெர்ஃபார்ம் பண்ணாலே அவர் ஓகே ஹாப்பி ஆயிருவாங்க. அந்த கேரக்டர்ல இருந்து ஒரு கோயில்ல போய் சர்ச்சில் போய் ப்ரே பண்ற பயம் இருந்துச்சு. கர்த்தாவே உங்களாலதான் நீங்க தான் வழி எடுத்துறீங்க. புரியல. அதுதான் இன்னும் வெறுப்பா இருந்துச்சு. அவ்வளவு திட்டுறாரு மனுஷன், அவ்வளவு சொல்றாரு. மறுபடியும் போயிட்டு அழுதுகிட்டு அவுட் ஆஃப் கேரக்டர் போய்கிட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம் என்ன வேணாலும். நம்ம ஏன் வந்து இவ்வளவு திட்டுறாருன்னா பிக் பாஸ்க்குன்னு ஒரு லெகசி இருக்குனே.
அத்தனை மக்கள் பாத்துருக்காங்க. முடிச்சு விட்டாங்கடா. ஒரே சீசன்ல முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. 10வது சீசன்ல பிக் பாஸ்க்குள்ள கண்டஸ்டன்டா போறதுக்கு எவனும் வரமாட்டான். ஏன் இப்ப ஆர்டிஸ்ட் எல்லாம் வரதுன்னு இப்ப தெரியுது. அந்த ஸ்டாண்டர்ட் போச்சு. அதுக்காக தான் இவ்ளோ கதறாரு பிக் பாஸ். எனக்கு அவ்ளோ லெகசி இருக்கு பிக் பாஸ் ஷோக்கு. இந்த ஷோல இப்படி பண்ணாதீங்க. ஏதாச்சும் என்டர்டெயின் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க, கேரக்டர்ல இருங்க. எல்லாமே ஒரு ஸ்டோரி, கெட்டப், உனக்கான அந்த லைன் எல்லாமே கொடுத்தும் கதறதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு பிக் பாஸ் வந்து ஒரு கேம் வைக்கிறாரு. எப்போ அந்த கிரியேட்டிவிட்டி எம்மா சாமி. ஓ மை காட். அதத்தான் பண்ணினே இருக்காங்களே இவனுங்க ஆஃப் த டாஸ்க். அது எதுக்கு இதை பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அதுலதான் இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களோ என்னமோ. சரி கமெண்ட்ஸுக்கு போவோம். அவ்வளவுதான் இன்னைக்கு ஷோ. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. வெறும் வன்மம் BB9. ஆமா வர்ஷஜன், சுத்தமா வன்மம் தான், ஒண்ணுமே கிடையாது. Reason for downfall is the selection of contestants. None of us deserve to be in final or not even in parts. அதான் ஷாம் நான் ஓப்பனாவே சொல்றேனே, இது இந்த மொத்த ஷோலையுமே அவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசரை மட்டுமே நம்பி இந்த ஷோவை பண்ணது வந்து தப்பு. ஓகேவா? இவங்க எல்லாருமே ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது கோமாளித்தனங்களை பண்ணிக்கிட்டு, இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி கொஞ்சம் அழகா இருந்துகிட்டு, இல்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி வந்து கேவலமான கண்டென்ட்டா மைக்க பிடிச்சிட்டு போய் தெருவா அலையிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பண்ணா இப்படிதான் இருக்கும் சார். அவங்களுக்கு எல்லாம் சொசைட்டியை பத்தி எந்த கவலை இல்ல, அமௌண்ட் வந்தா போதும். 1 hour episode equal to 45 minutes personal fights plus 10 minutes big boss playing and plus 5 minutes task. Very சௌந்தர்யா லைவ்ல 1 hour பிக் பாஸ் பிளேயிங். யோசிச்சு பாருங்க. Everyone are here in BBD to do the task, showcase the talent, earn respect, visibility for themselves, for their future media. That's the whole point of BB. How difficult can this be? இது ஒண்ணுமே இல்ல மாலதி ராஜேஷ். இந்த விஷயத்த கூட உங்களால பண்ண முடியலன்னா உங்களுக்கு நாங்க எதுக்குப்பா ஓட்டு போடுறோம்? நான் என்ன சொல்றேன், நாம எல்லா மக்களும் சேர்ந்து யாருக்குமே ஓட்டு போடக்கூடாது. இவங்க எல்லாம் வெளியில வந்தா செலிபிரிட்டின்ற அந்தஸ்தை கொடுக்கவே கூடாது. வெளியில பார்த்தா ஒருத்தனை கூட நம்ம போட்டோ எடுக்கக்கூடாது. They should know what they have did to the game and to the public. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, எவ்வளவு விசிபிலிட்டி. கொஞ்சம் அதை பத்தி ஒரு 0.5% யோசிச்சிருந்தா கூட இவங்க கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள. அது அவங்க யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல தம்பி. நெக்ஸ்ட் ஜோ ப்ரோ, பாருக்கு ஹார்ட் விட்ட சில இருக்கும் தற்கொலைகள் நிலை, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சூர்யாதியா. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சூடோ ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. ஃபெமினிஸ்ட்ன்ற வார்த்தையை கேவலப்படுத்துறதுக்கான ஆட்கள் அவங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கேமருக்கு அர்த்தமே தெரியாத கேமர்ஸ். இவனெல்லாம் சின்ன வயசுல கேம்ன்றது என்னன்னு தெரியுமா, இல்ல கேம் ஆடுறவன் தான் கேமர்னு தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு தற்கூரி கும்பலா இருக்கு. கேவலமா பேசுறது, கமுக்கமா மைக்க மறைச்சு பேசுறது, ஒரு டாஸ்க்ல கூட பெர்ஃபார்ம் பண்ணி ஒழுங்கா வின் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறது இல்ல பெருசா. இல்லைன்னா பாலிடிக்ஸ் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மரை கேட்டு வாங்கிக்கிறது. அவங்க சாய்ஸ், சப்போர்ட் என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க, நாங்க பார்த்துட்டு எங்க ரிவ்யூ இதுதான், நீங்க சப்போர்ட் பண்ணா பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம், அது உங்க பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளவுதான், தட்டி விடுங்க. பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தும் யாரும் கேரக்டர்ல இல்ல, சும்மா மார்க்கெட் மாதிரி இருக்கு. ரியலி பார்க்க நமக்கு அசிங்கமா இருக்கு. கரெக்ட் ஜோலி பிரியா, ரொம்ப கேவலமா இருக்கு. இதை கண்டிப்பா டேக் பண்ணி மக்களுடைய வாய்ஸை, இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிக் பாஸ் அவர்கள் வந்து அந்த லைவ் டிவில 2 hour போடுறோம். மக்கள் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு காரி துப்புறாங்க அப்படின்றத அவங்க பார்க்கணும். நாம எதுக்கு நம்ம ஜிபி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி இவங்க பண்ற இந்த கேவலமான விஷயத்த கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம இருக்கோம் ஜூலி பிரியா. சரி, இதை நம்ம பாக்கல, டிவியை மாதிரி போங்க, ஷோ உங்க கையில தான் இருக்கு, டைலாக் விடுற கும்பலும் இருக்கு, நாங்க பாக்குறோம். நீங்களும் கேவலமா கெட்டு போறீங்கன்னு தான் உங்களுக்கும் சேர்த்து பேசிட்டு இருக்கோம். என்னடா இருக்குதுல? ஜோப்ரோ தன்மையில் போட்டோ காதல் மன்னன் வைப்ஸ் மெயின்லி வித் யுவர் பிக்சர் நியர் பார். புரியல குரு பிரசாத், தவறு செய்து விட்டீர்கள் குரு பிரசாத். தேங்க்யூ சோ மச். நாளைக்கு 60வது நாள்ல நான் சென்னை நம்ம ஸ்டுடியோல இருந்தும், நம்மளுடைய ஜோ அண்ணா வந்து ஊட்டியில இருந்தும் கனெக்ட் செஞ்சு உங்களை வந்து நாங்க என்டர்டெயின் பண்ணுவோம்னு கேட்டுக்கிறோம். மண்டில் தென் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்களுடைய விஜய் தனுஷ் மற்றும் ஜோ மைக்கேல். பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.